9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவர் பூமி திரும்பியதற்கு பிறகான ஏற்பாடுகள், அவருக்கு என்ன விதமான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும், தற்போது அவர் பூமி திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய விண்கலத்தினுடைய சிறப்பு வசதிகள் என்ன, இது குறித்து இஸ்ரோவினுடைய மூத்த விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன் அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்புறாங்க, சிறப்பு விண்கலம் மூலமா. அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் சொல்றாங்க. இது என்ன மாதிரி வசதிகள் கொண்டது சார்? இது சேஃபா பூமிக்கு லேண்ட் ஆகுமா? இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன்ங்கிறது வந்து க்ரூ மாடூல். அந்த டிராகன்ங்கிறதுல தான் 4 விண்வெளி வீரர்கள் இருப்பாங்க. அவங்க தங்கி அங்கே உடல் பயிற்சி பண்ணுறதுக்கும் அவங்க தூங்குறதுக்கும் குளிக்கிறதுக்கும் எல்லா வசதிகளும் அந்த டிராகனில் இருக்கு. அந்த டிராகனில் இருக்காது, டிராகன் போய் சேர்ற விண்வெளி மையத்தில் இருக்கும். விண்வெளி மையத்தில் இதனுடைய வசதிகள் இருக்கும். அதனால டிராகன்ங்கிறது வந்து ஒரு கேரி பண்ணி கொண்டு போய் விண்வெளி மையத்தில் சேர்த்துருது. அந்த விண்வெளி மையத்தில் அவங்க 9 மாசமா தங்கி இருந்திருக்காங்க. திரும்பி வர்றப்ப விண்வெளி மையத்தில் இருந்து திருப்பி அதே டிராகனுக்கு வந்து அந்த டிராகன் அந்த விண்வெளி மையத்திலேருந்து விடுபட்டு பூமிக்கு திரும்பணும். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த விண்வெளி மையத்திலிருந்து விடுபட்டு பூமிக்கு திரும்பக்கூடிய சமயத்தில் இவங்க என்ன செய்வாங்கன்னா, அதிலிருந்து டிஆர்பிட் ஆகி வரணும். பூமியை சுற்றி வரணும். ஏன்னா 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பூமியை சுற்றிடும். 17 மணி நேரத்தில் இவங்க பூமியை சுற்றி ஒரு பர்டிகுலர் ஹைட்டு வந்த உடனே அங்கேருந்து பேராசூட்டில் வந்துடுவாங்க. இவங்க சொல்கிறது வந்து 100 கிலோமீட்டர் இல்லை, 150 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து கீழே பேராசூட்டில் வருவாங்கன்னு சொன்னாங்க. இது பூமியை வந்து பூமியினுடைய அட்மாஸ்பியரில் இது வர்ற சமயத்தில் 28,000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வர்றப்ப அந்த காற்றினுடைய வேகத்தினால, அந்த ஸ்பீடுனால இந்த டிராகனுக்கு பயங்கர சூடாகும், ஹீட் ஆகும். இந்த ஹீட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த டிராகன் வடிவமைச்சிருக்காங்க. இது கீழே இறங்கின உடனே இவங்க ஃப்ளாஷ் பூமியில் வந்து கடலை வந்து கீழே இறங்குறாங்க. ரஷ்யாக்காரங்க பாலைவனத்தில் இறங்குறாங்க. இன்னும் சேஃப் மெத்தட் என்னென்னா, பூமிக்கு வந்து நம்ம ஷட்டில் போல் ஏரோப்ளைன் மாதிரி லேண்ட் பண்ணிடுறது. அப்படியும் இருக்குது. அது வருங்காலத்தில் அது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இவங்க வந்து கடலில் வந்து இறங்குறாங்க. வந்த பிறகு இவங்களை வந்து ஒரு ஹெலிகாப்டர் போய் கூப்பிட்டு வந்து அவங்கள எடுத்துகிட்டு வந்து ஒரு நாள் முழுவதும் ரேடியேஷன் அவங்க மேலே தாக்கி இருக்கும். அந்த ரேடியேஷன்லேருந்து விடுபடுறதுக்காக ஒரு நாள் முழுவதும் அவங்கள பத்திரமா வச்சுருந்துட்டு பிறகுதான் அவங்களுடைய மருத்துவத்தன்மை, அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷனை ஆராய்வாங்க. சார், குறிப்பா புதன்கிழமை அதிகாலை 3:30 மணிக்கு இந்திய நேரப்படி வர்றதா சொல்றாங்க. வந்த உடனே அவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ நடைமுறைகள் செய்யப்படும் சார்? குறிப்பா மருத்துவம் சார்ந்து, ஏன்னா 9 மாதங்களா விண்வெளியிலே இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உடல் வாகு, அந்த உடல் இது எப்படி மெயின்டைன் பண்றதுக்கு மருத்துவ இது கொடுக்கப்படும் சார்? சஃபிஷியன்ட் முதல்ல அன்ரேடியேஷன் பண்ணுவாங்க. ரேடியேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேப்சூலில் இருந்துட்டு அதிலேருந்து எடுத்த பிறகு அவங்க உடம்புல இருந்து என்னென்ன மாதிரி ரேடியேஷன் தாக்கி இருக்குங்கிறத முதல்ல மானிட்டர் பண்ணுவாங்க. அதை மானிட்டர் பண்ணி செவிட்ஸ்ன்னு சொல்லிங்க, அதை மானிட்டர் பண்ணுறதுல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு இவங்க திருப்பி வந்த பிறகு இவங்களுக்கு சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் லெவல் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் கூட கொடுப்பாங்க. இவங்க அங்கே சர்வதேச விண்வெளி மையத்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருந்தனால பாடி வந்து ஃபிட்டாக இருக்குது. அதாவது ஃபிட்டாக இருக்குன்னா ஹார்ட் கண்டிஷன், ஜாயிண்ட் கண்டிஷன், இதெல்லாம் வந்து ஜாயிண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் இங்கே பூமிக்கு வந்த பிறகு புவியீர்ப்பு சக்தினால ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கும், மசில்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கும். இந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து கரெக்ட் மெடிசின் என்னன்னு தெரியல. பட் அந்த ரிலாக்ஸிங் தி மசில் அண்டு போன் அது பண்ண பிறகு இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆகிடும். பூமிக்கு வந்த பிறகு புவியீர்ப்பு சென்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இது புவியீர்ப்பு பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆகிரும். அப்புறம் பல்ஸ் ரேட்டும் அதுக்கேற்றபடி இது பண்ணும். எப்படி ஒரு வாரம் 15 நாள் இவங்களுடைய பல்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். 15 நாள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நார்மலாக குயிக்காக வந்துடும்.